Hey guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் ஹாப்பியாக சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு இந்த vlogல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான விஷயம்லாம் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அண்ட் நான் வந்து கேக் வந்து ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ என்னோடய சிஸ்டரோட பர்த்டேக்காக வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து கேக்லாம் வந்து வீட்டில் பண்ணது கிடையாது. ஏன்னா அவன்லாம் வந்து கிடையாது. சரி, அவளுக்கு வந்து இது வந்து லாஸ்ட் பர்த்டே பிஃபோர் மேரேஜ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து அவளுக்கு வந்து மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்துட்டு வீட்டில் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இதுதான் வந்து அவள் பேச்சுலராக அவள் செலிப்ரேட் பண்ணுற லாஸ்ட் பர்த்டே. அதனால் வந்துட்டு சரி நம்ம வந்து கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ரெட் வெல்வெட் கேக் தான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த விப்பிங் க்ரீம் வந்துட்டு பண்ணுறதுக்காக கடையில் விப்பிங் பவுடர் வந்துட்டு வாங்கிட்டு வந்து அந்த ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நாங்கள் ரொம்ப நேரமாக பீட் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் ஆனால் ஹேண்ட் பீட்டில் வந்து எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த ஷார்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் சரி ஓகே வேறு விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் க்ரீம் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஒரு 100 கிராம் பட்டரை வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரை எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு போட்டு நல்லா வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் என்ன பண்ணணுன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால், அது கூட வந்துட்டு 2 ஸ்பூன் மைதா, அது கூட வந்து கொஞ்சமாக வந்துட்டு பவுட்ரு பண்ண சுகர், அதை நல்லா வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணிட்டோம்னா வந்துட்டு இந்தளவு கன்சிஸ்டன்சி வந்துடும். இது ரெண்டுத்தையுமே ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் வந்து எடுத்துடணும். ரெண்டுத்தையும் வந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மிக்ஸ், லைக் வந்து அந்த பவுடர், சுகர், பால், அதெல்லாம் அந்த மிக்ஸையும் பட்டரோடு வந்துட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு விஸ்க் வச்சு அடிச்சிட்டே வந்துட்டு வரணும். நல்லா ஸ்பீடாக வந்துட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி வரும். கடைசியாக வந்து அதில் ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ளேவருக்காக. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து அடிச்சுக்கோங்க. ஆக்சுவலி வந்துட்டு விஸ்கை வச்சுலாம் கேக் ரெடி பண்ண முடியாது, கண்டிப்பாக ஹேண்ட் பீட்டரை வச்சுலாம். ஸோ அதனால் வந்துட்டு எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது கேக் டேஸ்ட் வந்து நல்லா தான் வந்துச்சு, கேக்கும் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக தான் வந்துச்சு. இருந்தாலும் வந்து சொல்கிறேன், ஸோ இது வந்துட்டு இந்த க்ரீம் வந்து நம்ம வீட்டிலே ஹேண்ட் விஸ்க் வச்சே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பட் மற்ற க்ரீம் எதாவது நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக் பீட்டர் தான் வந்துட்டு வேணும். ஸோ க்ரீமெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு குக்கரை வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டேன். ஸோ குக்கரில் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட வந்துட்டு அடிகனமான பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வந்து எடுத்துக்கலாம். எங்கிட்ட பாத்திரம் இருக்குது, பட் ஆனால் அதுக்கு கவர் பண்ணுற மாதிரி மூடி வந்துட்டு செட் ஆகலை. ஸோ அதனால தான் நான் சரி குக்கர்லேயே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஹீட் பண்ண விட்டுட்டேன். இப்போ வந்து பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வந்து எடுத்துக்கலாம். ஒரு முட்டைக்கு 1 கப் பவுடர் சுகர் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு ஹேண்ட் விஸ்க் வச்சுட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இந்த லைட் எல்லோயிஷ் கலர் மாதிரி வந்துடும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு வந்துட்டு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1.5 கப் மைதா, இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுட்டு நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில் தனியாக. இப்போ வந்து நம்ம சலிச்சு வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த எக்கும் பவுடர் சுகரும் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை வந்து கலந்து விட்டுருங்க. எந்தவித லம்ஸும் இல்லாத மாதிரி நல்லா வந்து கலந்துக்கலாம். ஸோ செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து கேக் ரெடி பண்ணும்போது என்னன்ட்டு வந்து நான் வந்து சொல்கிறேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து 1 கப் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேட்டர் வந்து லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி வந்து கொஞ்சம் லைக் வந்து ஓரளவுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க.
நான் வந்து இதில் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பால் நான் ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் கலருக்காக வந்து ரெட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் வெல்வெட் கேக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஜெல்லு வந்து விற்கும், ரெட் கலர் ஜெல். ஸோ நீங்கள் அதை வாங்குனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெட் கலர் கிடைக்கும். நான் வந்து கடையில் வந்து இது வந்து ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர்னு சொல்லிட்டு இருந்துச்சு இதோட பேர். நான் வாங்கும்போதே டவுட்டில் தான் வாங்கினேன், ஏன்னா ரெட் கலர் அங்கே இல்லை. ஸோ அதனால் இது வாங்கினப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரே உங்களுக்கு தெரியாது, ஆரஞ்சு கலந்த ரெட் மாதிரி தான் தெரியும். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாலாம் வரல. ஆனால் கேக்கோட ப்ரொசீஜர் எல்லாமே கரெக்டு தான். பட் ஆனால் வந்துட்டு இந்த ஃபுட் கலரு அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு கேக் நல்லா தான் வந்துச்சு, இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பட்டர் பேப்பரை வந்துட்டு அடியில் மட்டும் போடுங்க. சுற்றி வரலாம் வந்துட்டு நீங்கள் அந்தளவுக்குலாம் போடாதீங்க. ஏன்னா நீங்கள் சுற்றி வர போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக அதே ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு போடுங்க. இல்லைன்னா கேக்கோட ஷேப் பார்த்திங்கன்னா அந்த சைட்லலாம் அந்த பேப்பர் ஷ்ரிங்கிங்காக இருக்கு இல்லையா, ஸோ அதோட இது அந்த ஷ்ரிங்கான பேப்பரும் அந்த கேக்கோட ஷேப்லேயே வந்துட்டு வந்துடும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து பேக் பண்ணேன். கேக்லாம் சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சியாக தான் வந்துருந்துச்சு. ஒரு ஈரத்துணி போட்டு நான் நல்லா வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அதை வந்துட்டு டீமோல்ட் பண்ணேன். பார்த்திங்களா அந்த சைடில் இந்த ஷ்ரிங்கிங் தெரியுதா? ஸோ நான் வந்து லூசுத்தனமாக இந்த பேக்கிங் பேப்பரை வந்துட்டு உள்ளே வந்து திணிச்ச மாதிரி வந்து வச்சுட்டேன். ஸோ கரெக்டான ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா ஷேப் வந்து அழகாக வந்துட்டு வரும். இப்போ வந்துட்டு விப்பிங் க்ரீம்லாம் அப்ளை பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கு லைட்டாக வந்து விப்பிங் க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கேக் வந்துட்டு வச்சு மேலே வந்து சுகர் சிரப் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் வந்து கேக் சாப்பிடும்போது நல்லா ஸ்வீட்டாக நல்லா மாய்ஸ்சராக வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அந்த சுகர் சிரப் வந்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் கேக் மேலே. ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கேக் இந்த கலரில் இருக்கிற காரணம் வந்துட்டு இந்த ரெட் கலர் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணனால, லைக் வந்து ஆரஞ்சு ரெட் கலர் பவுடர் யூஸ் பண்ணனால தான். நீங்கள் இந்த கேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெட் ஜெல் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆன்லைன்லேயே இருக்குது, நான் கேட்ட ஷாப்பில் இல்லை, பட் ஆனால் அமேசானில் வந்துட்டு இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கேக் நான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், பட் ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணல. ஸோ நீங்கள் வந்துட்டு உனக்கு கேக்கே பண்ண தெரில அப்படின்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து சும்மா ஃபன்னாக வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் சீரியஸாலாம் நான் வந்துட்டு பண்ணல. சீரியஸாக பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு அதோடய ஷேப்பு அதோட எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு வந்திருக்கும். கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு அந்த கேக் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதை வந்துட்டு மிக்சியில் க்ரம்ஸ் மாதிரி இது பண்ணிவிட்டு அது மேலே வந்து டெக்கரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டேன். கேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இந்த மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டே வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோன்னு பார்த்திங்கன்னா, இந்த பேர் எழுதுறதுக்குன்னு தனியாக வந்து ஏதோ இருக்குமாம்ல, அது வந்து எனக்கு தெரியலை. நான் என்ன பண்ணிட்டேன், டிசைட் பண்ணுறதுக்கு அந்த இது இருக்கும் இல்லையா, பைப்பிங்கோட அந்த நாசில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நாசிலை வச்சுட்டே வந்துட்டு பேர் எழுதுனேன். பட் ஆனால் அது கரெக்டாக வந்துட்டு வரல. ஹாப்பி பர்த்டே கவின்னு வந்துட்டு எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை புரியாது, அதனால் வந்துட்டு சொல்கிறேன். அதை சொல்லி சொல்லி நானே என் தங்கச்சி வந்துட்டு கொஞ்சம் பேசி வந்து சிரிச்சிட்டு இருந்தோம். ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேருமே மட்டும்தான் தனியாகவே வீட்டில் இருப்போம். ஏன்னா வந்துட்டு அம்மாவும் காலையில் 6 மணிக்கெலாம் வந்துட்டு அங்கே பஞ்சு வைக்கணும். ஸோ 5:45 வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுவாங்க வேலைக்கு. அப்பாவும் வந்துட்டு வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு காலையில் ஸ்கூல் போகும்போது 5 மணிக்கு எங்களை தூக்கத்திலே எழுப்பி அம்மா வந்து ரெட்டை ஜடையில் வாரி விட்டு அப்படியே நாங்கள் திருப்பி படுத்து தூங்கிடுவோம். அப்புறமா அவங்க வந்து வேலைக்கு கிளம்பிடுவாங்க. திருப்பி நாங்கள் காலையில் எழுந்து குளிக்கும்போது ரெட்டை ஜடையில் 2ஆக மடக்கி அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தலை ஈரமாகாத மாதிரி அப்படியே குளிச்சுட்டு திருப்பி பவுட்ரு மட்டும் பூசிட்டு வந்து ஸ்கூல் போவோம். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட லைஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு
ஆமாம் காலேஜ் போனதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் எங்களுக்கு விவரமே தெரிஞ்சுது. லைக் வந்துட்டு வெளி உலகம் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, மேக்கப் சென்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வெளியில் இருக்க லைக் அப்போ தான் வந்து பரோட்டாவே சாப்பிட்டு பழகணும்னு வந்து வைங்களேன். அதுக்கு முன்னாடிலாம் பரோட்டான்னா என்னன்னு தெரியாது. ஸோ காலேஜ் ஒரு வழியாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒர்க் போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்துட்டு ஒர்க் போயிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வெளில எங்கேயாவது போவோம். வீக்கெண்ட் ஆனால் வந்துட்டு காஃபி குடிக்கிறக்கே வந்துட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போவோம். ஸோ நிறையா விஷயம் வந்து என் தங்கச்சி கூட நான் வந்து ஷேர் பண்ணுவேன். இப்போ வரைக்குமே அப்படி தான். ஏதோ ஒன்று தோணுது, டக்குன்னு வந்து ஏதோ சொல்லணும் அப்படின்னா வந்து அவகிட்ட தான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ அவள் வந்துட்டு ஒரு 1 வீக் வந்து இங்கே வந்து இருந்துட்டு போனதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு போகும்போது வந்துட்டு அவளோட மேரேஜுக்கு தான் போவோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக வந்து தெரியலை. பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப வந்து மிஸ் பண்ணுவேன் அவளை. ஏன்னா அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னா வந்துட்டு அந்த வீட்டில் அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க நாங்கள் போனோம்னா, அப்பாவும் போயிடுவாங்க. ஸோ வந்துட்டு நாங்கள் மட்டும் போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வர மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். தங்கச்சி மேரேஜ் பண்ணாலும் கோயம்புத்தூரில் தான் வந்து மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க. இருந்தாலும் வந்துட்டு மேரேஜ் பண்ணால் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா இல்லையா. ஸோ எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி வந்துட்டு வராதில்ல. எங்கள் வீட்டில் இருந்தால் எங்கள் கூடயே வந்துட்டு இருப்பாள். ஸோ நாங்கள் வெளில போவோம், நல்லா பிடிச்சதெல்லாம் வந்துட்டு சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய ஃபன்னான விஷயம்லாம் இவ்வளோ நாள் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து தோணலை. பட் ஆனால் இந்த வாட்டி அவள் வந்துட்டு போனப்போ ரொம்பவே வந்து எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட்டை கூட சொல்லி புலம்பிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக அந்த அன்றைக்கி கேக் கட்டிங்லாம் முடிச்சிட்டு இது வந்து நெக்ஸ்ட் டே சரி சும்மா வந்துட்டு டி நகருக்கு வந்து ஷாப் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்ததுலேருந்து வீட்லேயே வந்துட்டு இருக்கிறாளே, ஸோ வெளில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் தங்கச்சி பாப்பா அண்ட் வந்துட்டு என் ஹஸ்பண்டோட தம்பி வந்துட்டு வந்திருந்தான். அவன் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வந்து டேரெக்டாக வந்துட்டான். ஆட்டோவில் தான் வந்துட்டு போயிருந்தோம். அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. சென்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெளில போகிறதுனாலே கடுப்பாக இருக்கும். ஒரே ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வெயில் தான். ஸோ வெளில போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி டைமில் இந்த நவம்பர் டிசம்பர் டைம்லலாம் வந்து மழை இல்லாத டைமில் போனோம்னா கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்களும் ஒரு ஈவினிங் ஒரு 3:30 போல் தான் வீட்டிலேருந்தே வந்து கிளம்புனோம். ஸோ நல்லா இருந்துச்சு. போயிட்டு அங்கே வந்துட்டு சென்னை சில்க்ஸ் வந்து போயிருந்தோம். எதுக்காக போனோன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து சிரிப்பீங்க. கொஞ்சம் சிலித்தனமாக தான் இருக்கும். வாஷ்ரூம் போகிறக்காக சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ ஷாப் பண்ணுறதுக்காகலாம் வந்துட்டு போயிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அதை அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு இந்த எஸ்கலேட்டரில் போகணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. போகணுன்னு சொல்லி அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தா. ஸோ அதனால் அவளையும் கூட்டிகிட்டு ஒரு 4 ஃப்ளோருக்கு மேலே இறங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கலேட்டரில் கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே வந்து டைம் போயிடுச்சு. அப்படியே வெளில வந்துட்டு சரி ஓகே கொஞ்ச நேரம் வந்து ஷாப்பிங் பண்ணலாம், ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த ரோட் கடையில் விற்கிற ஸ்லிப்பர் வந்து எவ்வளோ நாளைக்கு லைஃப் வரும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் எனக்கு ஒரு ஆசை. பட் ஆனால் அழகழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். நான் வந்து இதோட 3rd டைம் வந்து டி நகர் வரேன். ஆனால் வந்து எதுவும் வாங்கினது கிடையாது. ஸோ இந்த டைம் தான் வந்துட்டு வாங்கினேன். அப்படியே ஸ்லிப்பர் வாங்கிட்டு சரி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தால் டீ கடையெல்லாம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் நினச்சோம் சரி ஒரு காஃபி ஷாப் மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். பட் ஆனால் அங்கே பக்கத்தில் எதுவும் இல்லை அப்படின்றதுனால அங்கேயே உட்காந்துட்டு டீ, வடை, பஜ்ஜி, போண்டாலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு வீட்டிலேருந்தே நான் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்நாக்ஸு, தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அவளுக்கும் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்படியே கொஞ்சம் நேரம் விண்டோ ஷாப்பிங்லாம் வந்து பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருந்துச்சு. கோவிலுக்கு போயிட்டு தம்பி வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. அவனுக்கும் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு பிரசாதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில். நாங்கள் அடுத்து வந்து சரவணா ஸ்டோர்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்கிட்டு இருந்தோம். ஸோ போகிறக்கு முன்னாடியே தான் வந்து இருந்துச்சு. ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரவணா ஸ்டோர்ஸ் வந்துட்டு போயிட்டு ஹஸ்பண்டுக்கு ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு 7 o'clock போல் வந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்து கொஞ்சம் ரோடு ஒர்க்லாம் போகிறதுனால உள்ளே எந்த வெஹிக்கிளுமே வந்துட்டு வரல. ஸோ நாங்கள் ஆட்டோ புக் பண்ணோம். நாங்கள் அதில் ஒரு அமௌண்ட் பார்த்தா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டுகிட்டே வந்து இருந்தாங்க. ஸோ அதனால் 2-3 ஆட்டோ அப்படியே வந்து கேன்சல் ஆகிருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபைனலாக ஒரே ஒரு கேப் மட்டும்தான் அதில் போட்டிருக்க அமௌண்ட்டுக்கு வந்துட்டு வரேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த கேபில் தான் வந்துட்டு கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பனானா வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதை கொஞ்ச நேரம் அப்படியே ஊட்டிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். எப்பயுமே வந்து குழந்தைங்கள நம்ம
நம்ம எங்கே அழைச்சிட்டு போகிறதுனாலும் சரி ஃபுட்டு ஸ்நாக்ஸு தண்ணி எல்லாமே வந்து கேரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து திடீர்னு நம்ம வந்து அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கும் சரி இப்போ தம்பிக்கும் சரி ஃபுட்டு வந்து எங்கே போனாலும் வந்து கேரி பண்ணிப்பேன். ஃபுட்டு ஆர் ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று, தண்ணியுமே அதே மாதிரி வந்து எடுத்துப்பேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். எங்களுக்கு அந்த 2 நாள் வந்து இப்படி தான் வந்து போச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஜாலியாக வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி நிம்ஸ் vlogsன்னு இருக்கும், அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.